ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ரிஷப ராசியை பற்றி சொல்ல இருக்க போகிறோம். ரிஷப ராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிரன் 11ஆம் இடத்தில் அமக்கலமாக இருக்கார், உச்ச நிலையில் இருக்கிறார். சுக்கிரனுக்கு, அதாவது சுக்கிரனுடைய வீட்டில் குரு இருக்கார், குரு வீட்டில் சுக்கிரன் இருக்கார். அப்போ பரிவர்த்தனை யோகமும் இருக்கிறது. அப்போ சுக்கிரன் ராசிநாதன் ஆட்சி உச்சம் பெறுவதால் உச்சம் பெற்றிருக்கிறார், பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுகிறார். அப்போது உங்களுக்கு ராசிநாதன் நல்ல நிலையில் இருப்பது சூப்பரான ஒரு நிலை. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும், நினைக்காத ஒரு காரியம் கூட கைகூடி வரும், தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம், சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த குரு பார்வை கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் 5ஆம் வீட்டை குரு பார்ப்பது சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் போன்றவை செய்யக்கூடியவர்களுக்கு சூப்பரான ஒரு வாரம். நல்ல சம்பாத்தியம் பண்ண போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. குழந்தை பேரு பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க. மற்றபடி உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு. 7ஆம் வீட்டை குரு பார்ப்பது இன்னும் சிறப்பு. ஆதலால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் கிடைக்கும். சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும் அப்படின்னு சொல்லலாம். சந்திர மங்கள யோகம் ஏற்படுகிறது. அதாவது வார இறுதியில் சந்திரன் செவ்வாயோடு இணைஞ்சிருக்கிறார். சந்திர மங்கள யோகம் ஏற்படுகிறது. குடும்பத்தில் ஒரு அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்கும். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு தருணம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கும் சென்றுவிட்டு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இந்த ரிஷபத்துக்கு 4ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். 4ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்துல சூரியன் சனியோடு இணைஞ்சிருக்கிறார். அப்போது உங்களை பொறுத்தவரையிலும் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். செலவினங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள் ரிப்பேராக போகும். ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போவீங்க, பாதியிலே நின்று போயிடும். அதை ரிப்பேர் பார்த்து அதுக்கப்புறம் அதை சரி பண்ணி எடுத்துகிட்டு போக. இது மாத்திரம் இல்லை, இந்த வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்துவாங்க இல்லையா, ஆட்டோ ரிக்ஷா, கால் டாக்ஸி, இது போன்ற சில, அதாவது லாரி, ஜேசிபி, பஸ்ஸு, இப்படி சொல்லலாம். இந்த கனரக வாகனமும் கூட சொல்லலாம். அதை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பொழப்பு நடக்குதோ இல்லையோ, சவாரி கிடைக்குதோ இல்லையோ, செலவு வைக்கும். அது மட்டும் இல்லை, வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு கூடும். அதாவது வீடு பராமரிப்பு செலவுன்னு ஒரு மாதத்தில் ஒரு அமௌண்ட்டு ஒதுக்கி வச்சுருப்பீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 2 நாளில் காலி ஆகிடும். இது எலக்ட்ரிக் ஒயரை தீஞ்சு போச்சு, மொத்தமாக வாங்கி நாங்கள் அதை ரெடி பண்ணணும், இல்லை ப்ளம்பிங் ஒர்க்கு செய்யணும், இப்படி நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கும். அதாவது ஃப்ளோரிங் போயிடுச்சிங்க, அதை பார்க்கணுங்க, தாழ்பால் போயிடுச்சிங்க, அதை பார்க்கணும். இப்படி இருக்கும்பொழுது நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்யக்கூடாது. எது ரொம்ப ரொம்ப எசென்சியலோ அதை மட்டும் எடுத்து போட்டு செய்யுங்க. இல்லைன்னா செலவு ரெட்டிப்பாக உங்களுக்கு பிபி சுகர் எதிர ஆரம்பிக்கும். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் திருமணம் கைகூடி வரும். கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும்.
ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். தந்தையால் யோக பாக்கியங்கள் இருந்தாலும் தந்தையால் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆனால் தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கும். தந்தைக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். அது மட்டும் இல்லை, தந்தையினுடைய தொழில் பாதிக்கப்படும், இல்லை பின்னடைவு ஏற்படும். மற்றபடி பார்த்திங்கன்னா அவருடைய தேக ஆரோக்கியம் கூட பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த 10ஆம் இடத்தில் சனி சூரியன் இணைந்திருப்பது ஒரு சின்ன லேத் ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு பெரிய கம்பெனி வரைக்கும், லேத் ஃபேக்ட்ரின்னு மட்டும் இல்லை, ஒரு 5 பேரை வச்சு சம்பளம் கொடுக்குற ஒரு தொழில், எந்த தொழில் நடத்தினாலும் சரி, அவங்களுக்கு சரியில்லை, ஒரு 100 பேர் 50 பேர் 500 பேர் வேலை பார்க்குற ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, தொழிலாளிகளுக்கும் முதலாளித்துவத்துக்கும் கருத்து வேதம் ஏற்படும், கண்டிப்பாக ஏற்படும். இது நாள் வரைக்கும் இல்லாத இப்போ கருத்து பேதம் திடீர்னு ஏற்பட்டு அது பேச்சுவார்த்தை மூலம் சுமூகமாக செயல்பட்டு, ஆனால் தொழில் நல்லா போகுமா? தொழில் நல்லா போகும். உத்தியோகம் நல்லா இருக்குமா? உத்தியோகம் இப்போ அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், மெடிக்கல் ஃபீல்டு, இதுபோல் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், அத்தனை பேர்களுக்கும் சிறப்பான நேரம், அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உயர் அதிகாரிகள் மிகுந்த எச்சரிக்கையோடு செயலாற்றணும். ஏன்னா அதிகாரிகளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி ராசிநாதன் 11ல் இருப்பது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. பொருளாதார மேன்மை கிடைக்கப் போகிறது. பணம் ரெட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக கிடைக்குமா? கண்டிப்பாக. ஏன்னா 11ல் குரு பரிவர்த்தனை யோகத்துக்கு வர போகிறார். அப்போ தொழில் சிறப்பாக போனால் தானே அது நல்லாயிருக்கும். புதுசாக தொழில் துவங்குறவங்களும் தொழில் துவங்கலாம். நீங்கள் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க, அதுவும் வேலைக்காக முயற்சி பண்ணலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு சிறப்பான காலம். அதுலேயும் இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்கள் வெளிநாடு போகணும், ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். போகிறது போகாதது உங்களுடைய நிலை. மற்றபடி 12ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அயன சயன போகம் கெடுகிறது. வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. 12ஆம் இடம் செலவினங்களை குறிக்கக்கூடிய இடம். அப்போ செலவினங்கள் ஏற்படும். அது சுப செலவும் இருக்கும், அசுப செலவும் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாரம் இந்த பத்திரிகைத்துறை, மீடியாத்துறை, எழுத்துத்துறை, ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். நிச்சயமாக சாதிப்பீங்க. இந்த புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் இது போல் இருக்காங்க இல்லையா, அதுலேயும் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய அன்பர்கள் இருப்பாங்க சில பேர். அவங்களுக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் தேடி வரும். பிஸ்னஸ் அமையும். கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் அமையும். மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா இந்த 2ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 11ல் இருக்கிறார். சூப்பர். 2-11 லிங்க் இருந்தாலே பண வரவு ரெட்டிப்பு அப்படின்னு சொல்லணும். கண்டிப்பாக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த சனி பகவான் 4ஆம் இடத்தை பார்ப்பது சுகஸ்தானம் கெடுகிறது. நீங்கள் கொஞ்சம் பிஸியாகவே இருப்பீங்க. நல்ல ஏன்னா வேலைக்கு உண்ண மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்கன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போது நீங்கள் சுகஸ்தானம் கெடுகிறது. மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கலைத்துறை பணியாற்றக்கூடியவர்கள், சின்ன திரையாகட்டும் பெரிய திரையாகட்டும், வங்கிகளில் பணிபுரிபவர்கள், அரசு கருவூலம், நிதித்துறை, நீதித்துறை, மற்றபடி பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபைனான்ஸ் துறையில் இருக்கக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். இந்த எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணக்கூடியவர்கள்,
இவங்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. இந்த சனி சூரியன் இணைவு இருப்பதால் அரசியல்வாதிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேலிடத்தில் உங்களுக்கு ஆகாதம் ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று போட்டு கொடுத்து பிரச்சனை வரக்கூடிய நிலையாக இருக்கும். இருந்த போதிலும் உங்களை பொறுத்தவரையிலையும் 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும். கடனை வாங்கி அது வங்கி மூலமாகவோ இல்லை நண்பர்கள் மூலமாகவோ கடன் கிடைக்கும். கடனை வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி, இரட்டிப்பு சந்தோஷம், இரட்டிப்பு பண வரவு என்று சொன்னால் மிகையாகாது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது.